सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 271வது நாமம் கிருபா பூர்ணாய நமக. கிருபையால் நிரம்பியவருக்கு நமஸ்காரம். 272வது நாமம் கிருபையா பாலித அர்பகாய நமக. தமது அருளால் குழந்தைகளை காப்பவருக்கு நமஸ்காரம். பாபா சிறுவர்களிடமும் சிறுமிகளிடமும் பேரன்பு காட்டினார். அவர்களும் பாபாவை அன்புடன் சூழ்ந்து கொண்டனர். அவரோடு விளையாடினர். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சேர்த்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன். மக்களுக்கு வாத்தி வளர்ப்பு தாய் வைத்தியனாய் ஒக்க நயம் காட்டுகிறான் ஒன்றும் குறைவின்றி மகாகவி பாரதி கண்ணனின் சேவகனில். 273வது நாமம் கிருஷ்ண ராம சிவ ஆத்ரேய மாருத்யாதி ஸ்வரூப திருதே நமக. கிருஷ்ணர், ராமர், சிவன், தத்தாத்ரேயர், ஹனுமார் முதலிய உருவங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பவருக்கு நமஸ்காரம். 274வது நாமம் கேவலாத்ம அனுபூதையே நமக. பரிபூர்ண பிரம்ம ஐக்கிய நிலையை அனுபவித்தவருக்கு நமஸ்காரம். 275வது நாமம் கைவல்ய பதநாயகாய நமக. பிறவியிலா பெருநிலைக்கு பக்தர்களை தலைமையேற்று அழைத்துச் செல்பவருக்கு நமஸ்காரம். 276வது நாமம் கோவிதாய நமக. அறிஞரும் அனுபவஸ்தருமாகியவருக்கு நமஸ்காரம். 277வது நாமம் கோமலாங்காய நமக. மிருதுவான உடலை பெற்றிருந்தவருக்கு நமஸ்காரம். 278வது நாமம் கோப வியாஜ சுபப்பிரதாய நமக. கோபமடைவது போல் பாசாங்கு செய்து சுபத்தை அளித்தவருக்கு நமஸ்காரம். பாபா யாரிடமாவது கோபித்து கொண்டால் அவருக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டதென்று அர்த்தம். அடித்துவிட்டால் அது பேரதிர்ஷ்டம். மகான்கள் கோபத்தை வென்றவர்கள். சில சமயங்களில் கோபம் வந்தது போல் நடிப்பார்கள், பக்தனுக்கு அனுகிரகம் செய்வதற்காக. இதே மாதிரி அனுபவத்தை சமகால சித்தர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளிடமும் திருவண்ணாமலையில் வாழ்ந்த மக்கள் பெற்றனர். அக்காலத்தில் தாம் முனிசிபல் ஹைஸ்கூலில் படித்து கொண்டிருந்த போது தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எனக்கு பிதா விவரித்திருக்கிறார். பரீட்சை நடக்கும் சமயத்தில் நாங்கள் சுவாமிகள் இருந்த இடத்தை தேடி போய் எங்கள் பேனா, பென்சில், நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸ் போன்ற பொருள்களை அவரிடம் நீட்டி தொட்டு கொடுத்து அனுகிரகம் செய்யுமாறு வேண்டுவோம். சுவாமிகள் அவற்றை தொட்டு கொடுத்தாலும் கொடுப்பார், தவடையில் அரைந்தாலும் அரைவார். நீட்டிய பொருளை தொட்டு கொடுக்கப்பட்டவனுக்கு நல்ல மார்க்குகள் கிடைக்கும். தவடையில் அறை வாங்கியவனோ வகுப்பிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவான். சித்தர்கள் கைப்பட்டால் பொன் விளையுமன்றோ. அடுத்ததாக ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சரித்திரம் என்னும் நூலில் நூலாசிரியர் கொழுமணி நாராயண சாஸ்திரியார் விவரித்துள்ள நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்போம். திருவண்ணாமலை டேனிஷ் மிஷன் பள்ளிக்கூடத்தில் முதல் உதவி ஆசிரியராக பணியாற்றி வந்தார் வெங்கட்ராமையர். அவரிடத்தில் ஏதோ சில காரணங்களுக்காக பொறாமையும் வெறுப்பும் கொண்டு மேலதிகாரிகள் 3 மாத காலம் அவரை நீக்கி வைத்து சம்பளத்தையும் பிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். அதை மறுத்து சில மேலதிகாரிகள் அப்படி செய்வது போதாது, 3 மாத நோட்டீஸில் அவரை வேலையிலிருந்தே ஒழித்துவிட வேண்டும் என்று உறுதி கொண்டு விட்டார்கள். பாவம் வெங்கட்ராமையர் என்ன செய்வார்? நித்திய கண்டமும் பூர்ணாயுசுமாக பள்ளிக்கு போய் கொண்டு வந்தார். ஒரு நாள் பூதநாராயணர் கோவில் அருகில் சுவாமி வந்து கொண்டிருந்தார். பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்ட வெங்கடராம ஐயர் தன் செருப்பை தூரத்தில் கலற்றிவிட்டு சுவாமியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். சுவாமி அந்த செருப்பை எடுத்தே வணங்கி எழுந்த அவர் தலைமேல் பட்டென்று கொடுத்தார் ஒரு பூசை. வெங்கடராமையர் விலவிலத்து போய் ஒன்றும் தோன்றாமல் எல்லாம் நன்மைக்கே என்றெண்ணிக்கொண்டு பள்ளிக்கூடம் போய் சேர்ந்தார். இன்றைக்கு சீட்டை கிழித்து விடுவார்களோ, நாளைக்கு சீட்டை கிழித்து விடுவார்களோ என்ற திகில் அவர் மனதில் கொஞ்ச நாளாக குடிகொண்டிருந்தது. அது அன்றைய தினம் அவருக்கு அதிகமாகிவிட்டது. போதாக்குறைக்கு அவர் மேஜையின் மேல் அன்று ஒரு கவர் வைக்கப்பட்டிருந்தது.
அதை கண்டதும் பாவம் வெங்கடராமையர் சர்ப்பத்தை கண்டது போல் நடுங்கிவிட்டார். அதை தொடுவதற்கும் அச்சம். பிறகு வந்தது வரட்டும் என்று கொஞ்சம் தைரியம் கொண்டு அந்த கவரை கை நடுக்கத்துடன் உடைத்து பார்த்தார். ஆச்சரியம் ஆச்சரியம்! அதில் வெங்கடராமையருக்கு அந்த டேனிஷ் மிஷன் பள்ளிக்கூடத்திலேயே தலைமை ஆசிரியர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற உத்தரவு மேலதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை படித்தார் வெங்கடராமையர். திகைத்தார். இதென்ன கனவா என்று நினைத்தார். மறுமுறை படித்தார். அச்சம் நீங்கி கழித்தார். ஏதோ ஒரு ஆவேசம் உட்புகுந்தது போல துடித்தார். பாவம் மனம் நொந்து கிடந்த வெங்கடராமையருக்கு மிதமிஞ்சிய சந்தோஷத்தினால் மூச்சு போய்விடும் போலாகிவிட்டது. ஒருவாறு நிலைமை நேர்மைப்பட்டது. நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தார். காரணத்தை கவனித்தார். தலையில் அடித்த அடி தலைமை ஆசிரியர் பதவியை அல்லவோ தந்துவிட்டது என்றுணர்ந்தார். சுவாமியை மனமாற துதித்தார். அத்தகைய சுவாமியின் கருணையால் அவர் அந்த பதவியை பெற்று நலம் பொழிய சன்னதி தெருவில் மெத்தை வீடு கட்டிக்கொண்டு சுகமாக வாழ்ந்து வருகின்றார். சுவாமி ஒருவருடைய துர்பாக்கியத்தை இவ்வாறு செருப்பால் இடித்து விரட்டி விடுவார் என்பதற்கு இதுவே போதிய சான்றாகும். கோபத்தை பற்றி நம்மிடையே நடமாடிய தெய்வமான காஞ்சி பெரியவரின் பொன்னான அறிவுரை ஒன்று இதோ. குரோதம், அதாவது கோபம், மனிதனின் பெரிய வியாதி. காமம் புக இயலாத கோட்டையிலும் கூட கோபம் புக வாய்ப்புண்டு. உதாரணம் துர்வாச மகரிஷி. கோபத்தை அண்டவிடாமல் எப்போதும் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை விளைவிப்பதற்காகவோ லோகக்ஷேமத்திற்காகவோ கோபம் வந்தது போல் நடிக்கலாம். ஆனால் இது அதி ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய இருபுறமும் கூர்த்தீட்டப்பட்ட கத்தி. அடிக்கடி நடித்தால் உண்மையாகவே கோபம் வந்துவிடும். நாடகத்தில் தினமும் ராஜபாட்டு வேஷம் போடுபவருக்கு எப்பொழுதுமே ராஜநடை வந்துவிடும். அங்கனமே ஸ்திரீ பாட்டு வேஷம் போடுபவருக்கு ஒரு பெண்மணியின் அங்க அசைவுகள் மற்ற நேரத்திலும் வரும். அடிக்கடி நடிப்பது சுபாவமாகவே மாறிவிடும் என்னும் மனித இயல்புக்கு இந்த உதாரணங்களே பிரமாணம். கோபம் வந்தது போல் நடிப்பது சுலபமான காரியமன்று. ஆகவே கோபத்தை அண்டவே விடக்கூடாது. சுற்றி வளைத்து பார்த்தால் கோபத்தை வென்றவருக்குத்தான் கோபப்பட அனுமதி உண்டு என்றாகிறது. 279வது நாமம். கஹ அகம் இதி திவா நக்தம் விசாரம் அனுசாசகாய நமக. நான் யார் என்னும் ஆத்ம விசாரணையை இரவும் பகலும் செய்யுமாறு பக்தர்களை பணித்தவருக்கு நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியும் இதை தவிர வேறு எந்த உபதேசத்தையும் எவருக்கும் அளிக்கவில்லை என்றே அறிகிறோம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண ஆசிரமத்தில் சில ஆண்டுகள் வாழ்ந்து வேதாந்தபரமான நூல்களில் தேர்ச்சி அடைந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆகிய இரு ஜீவன் முக்தர்களின் அண்மையில் வாழும் பாக்கியம் பெற்றவர் நம் சுவாமிஜி. 280வது நாமம். கிளிஷ்ட ரஷா துரீனாய நமக. இன்னல்களில் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றுவதை தன் சுமையாக ஏற்றுக்கொண்டவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।